ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாப் நாச் தமிழ். இந்த வீடியோவில் ஹெல்த்தியான சம்மர் ஜூஸஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஜூஸ் வாட்டர்மெலன் சர்பத். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கப் அளவுக்கு வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். ஓரளவு பெரிய கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் நன்னாரி சிரப் எடுத்துக்கோங்க. சுகர் அதிகம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சமே நீங்கள் நன்னாரி சிரப் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ½ லெமன் நான் பிழிஞ்சு விட்டுறேன் மிக்ஸி ஜார்லேயே. ஒரு சின்ன கப்பில் ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூடவே சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை ஃபில்டர் பண்ணிடலாம். வாட்டர்மெலன் அண்ட் நன்னாரியோட டேஸ்ட் ரெண்டும் சேரும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குடிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வாட்டர்மெலன் நன்னாரி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆம்லா ஜூஸ். அதுக்கு 5 ஆம்லாவை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். மூணு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்தாலே சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆம்லாவோட அந்த துவர்ப்பு சக்தி வந்து நமக்கு எவ்வளோ ப்ரௌன் சுகர் சேர்த்தாலுமே போகாது. ஸோ ரொம்ப அதிகமாக சேர்த்தா தான் அதை நீங்கள் போக வைக்க முடியும். அந்தளவு டேஸ்ட் போக வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் இது கூடவே ஒரு ½ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஜார்லேயே போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஆம்லா ஜூஸ் பிடிக்காது, சில சப்ஜெக்ட் குடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குடிப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஆம்லா ஜூஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் நீங்க உடனே செக் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.